எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாங்கள் எப்படி பழைய வருஷத்தை வழி அனுப்பி வச்சு புது வருஷத்தை கொண்டாடணும் தான். நாங்கள் செய்கிற ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் 31st நைட் 2025 செய்து முடிச்சுட்டு சரியாக 12 o'clock ரூஃப் டாப்பில் இருந்து மற்றவங்களோட ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இவர் என்ன சொல்ல போகிறாருன்றதை நாங்கள் இப்போ பார்க்கலாம். உலகமே கோலாகலமா கொண்டாடுற புத்தாண்டு ஏன் கரெக்டா டிசம்பர் 31 நள்ளிரவு கொண்டாடுறோம்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. வரலாறு மற்றும் கேலண்டர் மாற்றம். ஆரம்ப காலத்துல மார்ச் மாசம் தான் புத்தாண்டா கொண்டாடப்பட்டுச்சு. ஆனா ஜூலியஸ் சீசர் காலத்துல தான் ஜனவரி 1 தேதியை ஆண்டின் தொடக்கமா அறிவிச்சாங்க. ரோமானிய கடவுள் ஜானஸ் பெயரால் தான் ஜனவரி மாசம் உருவாச்சு. 1582 போப் கிரிகோரி அறிமுகப்படுத்தின காலண்டர் முறைதான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற டிசம்பர் 31 நள்ளிரவு கொண்டாட்டத்துக்கு முக்கிய காரணம். பட்டாசு மற்றும் அதன் பின்னணி. புத்தாண்டு நாளே வானத்தை அலங்கரிக்கிற பட்டாசுகள் தான் நினைவுக்கு வரும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவில துர்தேவதைகளை விரட்ட மூங்கில் குச்சிகளை நெருப்புல போட்டு வெடிக்க வச்சாங்க. இதுவே பின்னாடி வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு நாம பாக்குற பிரம்மாண்ட வான வேடிக்கையா வளர்ந்திருக்கு. சுற்றுச்சூழல் மற்றும் கட்டுப்பாடுகள். ஆனா இந்த ஒரு நாள் சந்தோஷம் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. பட்டாசுகள் மூலமா வெளியேற வேதிப்பொருட்கள் காத்தையும் நிலத்தடி நீரையும் மாசுபடுத்துது. இதனாலதான் ஜெர்மனி, நெதர்லாந்து போன்ற நாடுகள்ல குடியிருப்பு பகுதிகள்ல பட்டாசு வெடிக்க பல கட்டுப்பாடுகள் இருக்கு. பல நாடுகள்ல அமைதியான புத்தாண்டு சைலண்ட் நியூ இயர் கொண்டாடுற விழிப்புணர்வு அதிகரிச்சு வருது. நவீன மாற்றுகள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்பெல்லாம் பட்டாசுக்கு பதிலா டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்துருச்சு. சிங்கப்பூர், துபாய் போன்ற இடங்கள்ல ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை வச்சு ட்ரோன் லைட் ஷோஸ் பிரமிக்க வைக்கிறாங்க. இது சத்தமும் இல்லாம புகையும் இல்லாம வானத்தை அழகாக்குது. அது மட்டும் இல்லாம பல ஊர்கள்ல லேசர் மேப்பிங் மூலமா கட்டிடங்களை வண்ணமயமாக்குறாங்க. உலகளாவிய விடுமுறை. ஜனவரி 1 தேதி உலகத்துல இருக்கிற 90 விழுக்காடுக்கும் அதிகமான நாடுகள்ல அதிகாரப்பூர்வ பொது விடுமுறை அளிக்கப்படுது. ஆனா சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள்ல தங்களோட பாரம்பரிய காலண்டர் படி வேற தேதிகள்லயும் புத்தாண்ட கொண்டாடுறாங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ செய்யும் போது அதை கன்சிடர் பண்ணி நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். அது எந்த ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.